ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேரர் பூஜை. ஸோ அதற்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி குபேரர் பூஜை தீபாவளி அன்னைக்கு செய்கிறோன்னும் போது ஒரு வருடத்துக்கும் நம்ம குபேரர் பூஜை செய்த பலன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் 108 ₹1 நாணயம், ₹5 நாணயம் இதை மாதிரி ஒரு செம்பில் நம்ம வச்சுக்கிறோன்னும் போது வாரம் செய்கிறதுக்கு இந்த நாணயங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை மாதிரி வச்சுருக்க நாணயத்தை வச்சு தான் தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை அன்னைக்கு செய்ய போகிறோம். தீபாவளி அன்னைக்கு செய்யும்போது இதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா பல மடங்காகும். ஏன் நம்ம தீபாவளி அன்னைக்கு செய்கிறோம் அப்படின்ற அந்த கதைக்கு வருவோம். குபேரர் சாதாரண நிலையிலிருந்து செல்வங்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறார். அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நீ பூஜை செய்யும்போது அவர் என்னென்ன மாதிரி சிவபெருமான் சொல்கிறாரோ அந்த பூஜைகளெல்லாம் தன் காதால் கேட்டுட்டு ஐப்பசி மாதம் அமாவாசை மாலை பொழுதில் மகாலட்சுமி தாயாரை வேண்டி குபேர பகவான் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை செய்கிறார். அதை மாதிரி இந்த பூஜையை செய்யும்போது அவருக்கு செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாகும் பதவி பார்த்திங்கன்னா கிடைக்கிது. இதுதான் குபேரர் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான கதை. இந்த பூஜையை தான் இப்போ நம்மளும் செய்ய போகிறோம். இந்த பூஜை செய்கிறதுக்கு வாரம் வியாழக்கிழமைகளில் 6 மணிலேருந்து 8 மணி வரையும் மாலை பொழுதில் செய்யலாம். இந்த பூஜை செய்கிறதுக்காகவே பித்தளை செம்பு இதை மாதிரி செம்பு கலசத்தில் 108 நாணயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 108 நாணயங்கள் ₹1 நாணயமாகவும் இருக்கலாம், ₹5 நாணயமாகவும் இருக்கலாம். 5 அப்படின்னு சொல்கிறது குபேரரோட எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கையில் வச்சும் நீங்கள் பூஜை செய்துக்கலாம். தாமரை மலர் மீது அமர்ந்து சங்கநிதி, பதுமநிதி என்ற தேவதைகளை பார்த்திங்கன்னா தன்னோட வச்சுருக்காரு. ரத்தினங்களை உதிர்க்கக்கூடிய கீரிப்பிள்ளை தன்னோட வச்சுருக்க இந்த குபேர பகவானை நம்ம வணங்கும்போது அனைத்து செல்வங்களும் சேரும். கடன்கள் இருக்குது அப்படின்போது அந்த கடன்கள் அடையிறதும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து இந்த குபேர பூஜை செய்யும்போது நடைபெறும். அனைத்து தெய்வங்களோட செல்வங்களையும் பாதுகாக்கிற அந்த பொறுப்பு பார்த்திங்கன்னா குபேரர்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளோட செல்வங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது நிலைவாசல், இந்த தீபாவளி அன்னைக்கு நிலைவாசலில் குபேர விளக்கு வடக்கு திசை பார்த்து ஒரு தட்டில் கொஞ்சம் பச்சரிசி வச்சு அது மேலே அந்த விளக்கை வச்சு நம்ம ஏற்றி வைக்கிறோன்னும் போது நம்ம வீட்டில் இருக்க செல்வங்களை குபேர பகவான் பாதுகாப்பார். இதுதான் ஒரு ஐதீகம். இதை கண்டிப்பாக தீபாவளி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும். சிவபெருமான் சொன்னதால் ஐப்பசி அமாவாசை நம்ம செய்கிறோன்னும் போது ரொம்பவே சிறப்பானது. சில நேரங்களில் இந்த தீபாவளி அமாவாசை செய்ய முடியாமல் போயிடுது அப்படின்றவங்க வருத்தப்படவே வேண்டாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம், ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வரும். இப்போ நான் சொன்ன மாதங்களில் இருக்கிற அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு செய்ய முடியாதவங்க அந்த பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதற்கான பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ தீபாவளி அன்னைக்கு நீங்கள் ஒரு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்க விஷயங்கள் செம்பு கலசம், பித்தளை கலசம், இதில் 108 ₹1 நாணயம் இல்லைன்னா ₹5 நாணயம் எது வேணாலும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இந்த பூஜைக்கு நமக்கு தாமரை மலர்களை வச்சு தான் நம்ம குபேர பகவானுக்கு அர்ச்சனை செய்ய போகிறோம். குபேர தீபம் ஏற்ற போகிறோம். குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறது, ₹1 நாணயத்தால் அர்ச்சனை செய்கிறது, ₹5 நாணயத்தால் அர்ச்சனை செய்கிறது எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். 108 அப்படின்னு எதுக்கு வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா 108 முறை நம்ம மந்திரங்களை சொல்லும் போதும் ஒவ்வொரு நாணயமாக இப்போ நம்ம பச்சரிசி மாவில் இதை மாதிரி கோலம் போட்டுட்டு ஒரு மனை போட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருங்க. இந்த செம்பில் இருக்க ₹1 நாணயத்தை நம்ம அந்த தட்டில் எடுத்து வைக்கும்போதெல்லாம்
ஒரு மந்திரத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கணும். இந்த 108 நாணயமும் தீரும்போதும் 108 முறை நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிச்சிருப்போம். இந்த நாணயம் வைக்கக்கூடிய இந்த செம்பு இப்போ நம்ம ஒரு கும்பாபிஷேகங்களுக்கு போகிறோன்னும் போது அதில் யாகத்தில் வச்சு எடுத்த செம்பு நிறைய பார்த்திங்கன்னா மூலிகை பொருட்கள், அடுத்தது வாசனை பொருட்கள் எல்லாம் நிறைஞ்ச இந்த செம்பில் இந்த 108 நாணயத்தை சேர்த்து வைக்கிறோன்னும் போது இந்த பூஜைக்கான பலன்கள் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகரிக்கும். இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் யாகசாலையிலேருந்து நமக்கு கிடைச்ச இந்த செம்பு. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து செய்யும்போது அதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இது நம்ம பூஜை செய்த பிறகு அந்த நாணயங்களை இதே கலசத்தில் வச்சுட்டு பூஜை அறையில் இருக்க தென்மேற்கு மூலையில் எப்பயுமே நிலச்சிருக்கிற மாதிரி வச்சுருங்க. இதை மாதிரி வச்சுட்டு நம்ம பூஜை தொடர்ந்து செய்ய வறுமை நிலைன்றது மாறும், செல்வம் செழித்தோங்கும். சில பேர் நல்லா உழைப்பாங்க, ஆனால் செல்வம் தங்க மாட்டுதுன்னுவாங்க. செலவுகள் அதிகமாகுது, விரய செலவுகள் அதிகமாகுது. இதை மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜை செய்யும்போது இதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். 108 நாணயங்கள் செய்கிறோம் அப்படின்னும் போது கூடவே பார்த்திங்கன்னா குங்குமத்தாலையும் நம்ம அர்ச்சனை செய்யணும். இந்த அர்ச்சனைகள் செய்யும்போது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் பார்க்கணுன்னா, ஓம் யக்ஷராஜாய வித்மஹே வைஷ்ணவனாய தீமஹி தன்னோ குபேர பிரச்சோதயாத். இந்த மந்திரங்களை நம்ம உச்சரிச்சுட்டு நெய் தீபம், குபேர தீபம், நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்த பிறகு ஒவ்வொரு நாணயத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்க்கும்போது, குபேராய நமக, தனபதியே நமக, குபேராய நமக, தனபதியே நமக. இதை 108 முறை நீங்கள் சொல்லிகிட்டே ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒவ்வொரு முறை செய்யும்போது அதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். புஷ்பக வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய குபேர பகவான் வெங்கடாச்சலபதி திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா நிதி உதவி செய்திருக்கார். ஸோ அவ்வளோ செல்வந்தராக இருக்கக்கூடிய இந்த குபேர பகவானை நம்ம வணங்குறோன்னும் போது செல்வங்கள் அதிகமாகும். வியாபாரம் செய்கிறவங்க தனக்கு நிதி உதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகளில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி பூஜை செய்துட்டு நமக்கு கடன்கள் கிடைக்கணும், நிதி உதவி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இதே குபேர பூஜையை செவ்வாய்க்கிழமை வெங்கடாச்சலபதி திருவுருவம் வச்சு படங்கள் வச்சு துளசி பூஜை செய்யும்போது வியாபாரத்துக்கான நிதி உதவிகள் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு சிறப்பும் இந்த குபேர பூஜையில் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஓம் யக்ஷராஜாய வித்மஹே வைஷ்ணவனாய தீமஹி தன்னோ குபேர பிரச்சோதயாத். ஸோ இந்த மந்திரங்களை உச்சரிச்சுட்டு குபேர தீபம் வாரம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானது. ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் சரி, ஒவ்வொரு தீபம் ஏற்றும் போதும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் அந்த பூஜைக்கான பலன்களை பார்த்திங்கன்னா பல மடங்காகும். இந்த குபேர தீபம் வீடுகளில் நம்ம எப்பயுமே எல்லா தீபம் ஏற்றும்போது சேர்த்து இந்த தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானது. ஒரு பித்தளை தட்டில் பச்சரிசி வச்சு 5 ரூபாய் நாணயம் வச்சுருங்க. அதன் மேலே இந்த தீபத்தை வச்சு பச்சை நிற திரி நெய் முழுக்க நெய் ஊற்றி ஏற்றுறோன்னும் போது தீபாவளி அன்னைக்கு ஏற்றிக்கலாம். அதை முடிச்சுட்டு இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை தீபாவளிக்கு நம்ம செய்யும்போது கல்கண்டு அவல் வச்சுட்டு ஒரு பாயாசம் மாதிரி தனியாக ஒரு நெய்வேத்தியம் செய்து வச்சுட்டு நம்ம இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை தீபாவளிக்கு செய்யும்போது ரொம்பவே சிறப்பானது. சிவபெருமான் சொல்ல கேட்டு மகாலட்சுமி தாயாரோட அருளை பெற்ற இந்த குபேரரோட இந்த செல்வம் நமக்கு வீட்டில் தங்கணும், செல்வம் நிலைச்சு இருக்கணும். கண்டிப்பாக இதை விரும்புகிறவங்க இந்த தீபாவளிக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பூஜையை செய்து பாருங்கள். இந்த பூஜை தீபாவளி அன்னைக்கு செய்யும்போது ரொம்பவே சிறப்பானது. கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த பூஜை நம்ம செய்யும்போது என்ன பலன்கள் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம ஒரு 10 பேருக்கு சொல்கிறோம், அவங்க அதை செய்கிறாங்க, அதன் மூலம் பலன் அடைகிறாங்கன்னும் போது அந்த புண்ணியமும் நமக்கு வரும். எந்த பூஜையுமே சரி நம்ம செய்கிறோம், நமக்கான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கணும், மற்றவங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை.
ஸோ இந்த பூஜை நீங்கள் செய்கிறீங்க தீபாவளிக்கு என்னும்போது இந்த பூஜை எப்படி எப்படி செய்யணுன்ற இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்கள். தீபாவளிக்கு முன்னவே ஆயத்தமாக செய்யக்கூடிய பணிகள்னு பார்க்கும்போது நம்ம 108 5 ரூபாய் நாணயங்கள் செம்பு கலசத்தில் நீங்கள் சேகரித்து வச்சு இந்த பூஜையை இந்த தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதற்கான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தீபாவளிகளில் தவற விட்டவங்க கண்டிப்பாக சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, புரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு செய்து கண்டிப்பாக இந்த பலனை பெறுங்க. இந்த பூஜையின் போது நமக்கு லக்ஷ்மி குபேரர் எந்திரம் வச்சு வழிபடும் போது ரொம்பவே சிறப்பானது. அந்த லக்ஷ்மி குபேர எந்திரம் இல்லாதவங்க இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கைகள் கொண்ட இந்த கட்டங்களை கோலம் போட்டு கண்டிப்பாக நீங்கள் பூஜை செய்யும்போது இதற்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தீபாவளிக்கு முன்னே இந்த குபேர தீபம் எல்லா கடைகள்லையும் பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு மருந்து கடைகளில் கூட நிறைய குபேர தீபம் கிடைக்குது. கண்டிப்பாக உங்கள் வீடுகள் கிட்ட இருக்கிற கடைகளில் இதை மாதிரி இருக்கிறதும் வாங்கிக்கலாம். ப்ளைனாக இருக்கிற மாதிரி தீபத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. முக்கியமாக நம்ம தீபாவளிக்கு முன்னே வாங்க வேண்டியது குபேர தீபம், 108 நாணயங்கள். இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னும் போது தீபாவளி அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு செய்யக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜையில் மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு வரவேற்கும் விதமாக ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லி குங்கும அர்ச்சனைகள் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாவளிக்குள்ளே உங்கள் நண்பர்களுக்கு எல்லாம் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க பார்த்திங்கன்னா இந்த பூஜை செய்து இதற்கான பலன்களை அடைவாங்க. குபேர காயத்ரி மந்திரம், லக்ஷ்மி குபேர மந்திரம் இந்த புத்தகங்களையும் வாங்கி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த மந்திரங்கள் சொல்லி உச்சரிக்கிறது ரொம்பவே சிறப்பானது. அப்படி தெரியல அப்படின்றவங்க ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக இதை மட்டும் 108 முறை சொல்லி வழிபடுறன் போது போதுமானது.